அப்பா வந்துடுறேன், நீ போ. சௌக்கியமா ஆரம்பம்? ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன உன் கேஸ்லாம் என்னாச்சு? என் மேல கேஸ் எதுவும் இல்ல. துப்பாக்கி செஞ்சது என்னமோ நான் தான், ஆனா சுடல. அது யாருன்னு தெரியற வரைக்கும் கொஞ்சம் மறைஞ்சிருந்தேன். அதே மாதிரி ஒரு துப்பாக்கி பண்ணணும், 6 புல்லட் இருக்கிறது. அதுக்கு வேலை ரொம்ப அதிகம், காசு கொஞ்சம் கூட ஆகும். பணம்லாம் ஒரு மேட்டரா இருக்கும். நீ செய்யற பொருளுக்கு சுத்தம் அதிகம். டபுள் அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆள் இருக்கு. பாத்துக்கலாம் ஆரம்பம், பண்ணு, நான் இருக்கேன் கூட. அப்பா, காஃபி. அங்க வைமா. அங்க வச்சா அங்கே தான் கிடக்கும். இது பாருங்க, காலையில வச்ச காஃபி அங்கே தான் இருக்கு. இது குடிங்களேன் இப்போ. அப்பா, மெயின் ரோட் வரைக்கும் என்ன டிராப் பண்றீங்களா? போய் ரெடி ஆகு.
இந்தப்பா சரி வரவா? சரிண்ணே. ஏய் அதை எடு. நிறுத்துங்க நிறுத்துங்க, அண்ணன் குறிவாத்துக்கு இருக்காரு. வாங்க முதலாளி. நீ எப்போ ஃப்ரீயாவன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா என் வேலை நடக்காது. தரமான ஒன்று செகண்ட்ஸில் சிக்கிச்சு, ஆனால் அதுக்கு ரேஞ்சு பத்தல. நீ வாங்கி ஒரு வாட்டி பாரு. அதை கொடு. அதை வாங்க. எடு. ஸ்ப்ரிங் மாற்றணும். ஓ, அதுக்கு எத்தனை நாள் ஆகும்? அடுத்த வாரம் மார்க்கெட் போவேன், வாங்கிட்டு வரேன். சும்மா போட்டு லேட் ஆகக்கூடாது. சரிங்க. அப்புறம் நீ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செஞ்சு தரேன்னு சொன்னியே, எப்போ தருவ? அது ரெண்டையும் ஒன்றா தரேன் முதலாளி. சரி, காசு ஏதாவது வேணுமா? வேண்டாங்க. தேவையா இருந்தால் வீட்டில் வந்து வாங்கிக்க. சரிங்க ஐயா. எலசா விட்டுட்டுமா? பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்துச்சு நேத்து. வண்டியில இரு, வீட்டுல ட்ராப் பண்றேன். சூப்பர். பைக்ல ஏறி வீட்டுக்கு போனோம்னா இன்னைக்கு தான் போனோம். அப்பா புது துப்பாக்கி செஞ்சுட்டு இருக்காரு. முதல் குண்டு உன் நெஞ்சில தான் விழும். அதனால இப்ப இங்க வரைக்கும் போதும். ஆனா இன்னைக்கு இந்த வண்டி வீடு வரைக்கும் போகும். அதுக்கு ஒரு ஐடியா நான் வச்சிருக்கேன். தோட்டத்துல அருவா கத்திலாம் சாணம் பிடிக்கிறதுக்கு முருகனை கிட்ட தான் கொடுத்துருக்கேன். அதை வாங்கணும். ஏறு. புரிஞ்சுது புரிஞ்சுது.
அண்ணா சரி பண்ண கொடுத்த பொருளை வாங்கிக்கலான்னு தான் வேலை முடிஞ்சாதான் நானே வருவேன்னு தெரியும்ல. சொன்னீங்க. இருந்தாலும் நல்ல அழகான புள்ளைய பாக்குறது, பைக்ல வச்சு ஊரை சுத்துறது, சோழி முடிஞ்சோடனே கழட்டி விட்டு போறது. ஏய், நான் அது உன்னை மாதிரி 1000 சூப்பர்வைசரை பார்த்தேன் நானு. மாமனை உன்னை நான் அடுத்து பார்த்தேன்னு வச்சுக்க, தலை வெடிச்சு போயிரு. ஆமா, சீக்கிரம் வீட்டுக்கு போனோன்னு சொன்ன. எஸ்டேட்டுக்கு போனேன், பொருளை கொடுத்துட்டு வரலாம்னு. சூப்பர்வைசர் வழியில வந்தாப்புல கொடுத்து அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு பாப்பா நடந்து வந்துக்கு இருந்துச்சு. பாப்பா நடந்து வரது ஒன்றும் புதுசு இல்ல. ஆமனே, இது எதுக்குண்ணே? சொல்றேன், நைட்டு வேலை ஆரம்பிக்கணும், நீ நில்லு. இல்லைண்ணே, வந்து சீக்கிரம் வரோம்னு சொல்லிட்டேன். யாருக்கிட்ட? வீட்டில் தான். ஓ, ஒன்னாதான் இருக்கீங்களா? ஆமாண்ணே, சரி, போ. போயிட்டு வரேண்ணே. ம்.